எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், உங்களை அழித்து விடும்படிக்கு இராணுவமே வந்தாலும், ஆண்டவர் அடைக்கலமாக உங்களை பாதுகாக்கும் போது ஒருவர் உங்களை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய குடும்பத்தையோ, உங்களுடைய தொழிலையோ, உங்களுடைய சொத்துக்களையோ, உங்களுடைய ஊழியத்தையோ யார் சேதப்படுத்த முடியும்? அவர் அடைக்கலமும் தஞ்சமாக இருக்கிறார்ல. அப்போ நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், தேவரீர், நான் நெருக்கப்படுகிற காலத்தில் நீர் எனக்கு அடைக்கலமும் தஞ்சமாக இருக்கிறீர். நெருக்கமான காலம் வரும், அந்த வந்தாதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும். தாவீது பாருங்க, அந்த நெருக்கப்படுகிற காலத்தில் நான் கர்த்தர் தனக்கு அடைக்கலமாக இருக்கிற அந்த அனுபவத்தை அவர் உணர்ந்தார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது நடந்திருக்குதில்ல? கடந்த காலத்தில் என் வாழ்க்கையில் எத்தனையோ சமயம் நெருக்கப்படுகிற காலம் வந்தது. அழிச்சிருவோம், கொன்னுருவோம், இனிமே அவ்வளவுதான், மற்றவங்களாம் பேசக்கூடிய அளவுக்கு நெருக்கம் வந்தது. ஆனால் ஆண்டவர் எனக்கு அடைக்கலமாக தஞ்சமாக இருந்து பாதுகாத்து நடத்தினார். யாருக்கையும் ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்கவில்லை, உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். பயப்படாதங்க, தைரியமாக இருங்க. ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை மாற்றி நன்மையான வழியில் நடத்துவார். தாவீது எவ்வளோ காலம் நெருக்கப்பட்டார், ஒரு காலம் வந்தது தேசத்துக்கு ராஜாவாக உயர்த்தினார். அதனால கர்த்தர் உங்களையும் உயர்த்தி கனப்படுத்துவார். பயப்படாதங்க. தேவரீர், என்னுடைய நெருக்கத்தின் நாட்களிலே நீர் எனக்கு தஞ்சமும் அடைக்கலமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் என் தஞ்சம். ஆகவே நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.